அதை பார்ப்பவன் அதை அவனுடைய ஆட்டங்கள், அசைவுகள், அவனுடைய அமைதி இவற்றை பொறுத்து இந்த தோற்றங்களை பார்ப்பதிலும் வித்தியாசம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். அந்த கண்ணாடியிலே எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. இந்த கண்ணாடி ஆகிறது எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அதனுடைய அசலில் அப்படியே இருந்து கொண்டிருக்கும். அதாவது ஒரு அந்த கண்ணாடி அது எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். எத்தனை கலர்களை காட்டும், அது எத்தனை விதமான தோற்றங்களை காட்டும், மனிதனையும் மிருகங்கள் எல்லாத்தையும் காட்டிக் கொண்டிருக்கும். ஒரு பெரிய கண்ணாடி தெருவில் வச்சிட்டோம், எல்லா மிருகங்கள் மனிதர்கள் எல்லாத்தையும் காட்டிக் கொண்டிருக்கும். பல விதமான ஆயிரக்கணக்கான கலர்களை காட்டும். அதனால அந்த கண்ணாடியில் எந்த விதமான உயரமானவங்களை காட்டும், குட்டையானவங்களை காட்டும். அது உயரமா குட்டையோ இல்லை. அதே மாதிரி உஜூது உயரமான பெரும் பெரும் மலைகளை காட்டும், சின்ன கடுகு காட்டும், உயரமானவர்களை காட்டும், குட்டையானவர்கள் எல்லாத்தையும் காட்டணும். உஜூது நெட்டையாவோ குட்டையாவோ, அது பெருசாவோ சின்னதாவோ, அது கலராகவோ சிவப்பாகவோ பச்சையாகவோ, ஆக பல நிறங்களிலோ பல வஸ்துக்களிலாகவோ எந்த விதமான மாற்றம் அது அடைவதில்லை. அப்ப சூடான வஸ்து சூடானது காட்டுறதுனால உஜூது சூடாகிறது கிடையாது. குளிர்ச்சியான பணிகளை காட்டுறதுனால உஜூது குளிர்ச்சி அடைவது கிடையாது. எந்த விதமான மாற்றங்கள் தகையுறுகளை விட்டும் அந்த உஜூது பரிசுத்தமானதாக இருக்கிறது. இதுதான் சூபியாக்கள் சொல்றா இருக்கும். மாற்றங்கள் அந்த உஜூதாகிறது எந்த நிலையிலும் மாற்றம் அடைவதில்லை என்று அவர்களில் சொல்லா இருக்கும். அது அதனிலே துவக்கத்திலே, அதாவது சிருஷ்டிகளை படைப்பதற்கு முன்னால் அது எப்படி இருந்ததோ அதே நிலையில் தான் இன்று வரை எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. இனி எப்பொழுதும் எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியேதான் இருக்கும். இன்னமல் முன்பளவு அகவாறு சூரத்தி, நிச்சயமாக மாற்றம் அடையக்கூடியது எல்லாம் இந்த சூரத்துகளுடைய இன்னமல் முன்கழிவு மாற்றம் மாறுவது எல்லாம் அந்த சூரத்துகள் தோற்றங்களுடைய நிலைமைகள் தான் மாறுகிறது. அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய தோற்றங்களின் நிலைமைகள் தான் மாறுகிறதே ஒழிய அந்த உஜூத் என்ற கண்ணாடி எந்த விதமான மாற்றமும் அடைவதில்லை. அந்த உஜூதிலே காட்சியளிக்கக்கூடிய தோற்றங்கள் தான் மாறுகிறது. அதிலே வெளியாகக்கூடிய அந்தந்த வஸ்துக்களுடைய தோற்றம், அந்தந்த வஸ்துக்களுக்குள்ள தனித்தனியான ஹுக்கும்கள் இப்திதாவின் மூலமாக அவைகள் மாற்றம் அடைகின்றன. அண்ணல் உஜூத மா தகஜரன் அஸ்லிஹி மா லுஹூரிஹி ஃபீ சுவரில் அக்வானி. ஆக இந்த ஒரு விஷயம் உறுதியாகிவிட்டது. இந்த உஜூதாகிறது அதன் அசல் தன்மையிலிருந்து எந்த விதமான மாற்றமும் அடையவில்லை. அது ஆயிரக்கணக்கான கோடானு கோடி தோற்றங்களில் அது தாகிரா இருப்பதின், வெளிப்பட்டு இருப்பதன் மூலமாக எந்த விதமான மாற்றமும் அந்த அசலில் அந்த உஜூதுக்கு ஏற்படவே இல்லை. அந்த ஒவ்வொரு சூரத்திலேயும் அதனுடைய இப்திதாவுக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய தேட்டத்துக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த சிருஷ்டிகளிலே வெளியாகிருப்பதன் காரணமாக அந்த உஜூதிலே எந்த விதமான மாற்றமும் இதுகாரும் ஏற்படவில்லை. இப்ப சாரிசன் மூன்றாவதாக அண்ணல் உஜூத லைசலஹு வராவும், அந்த உஜூதாகிறது அதற்கு வெளியிலே எந்த இடமும் கிடையாது. அந்த உஜூது தான் இருக்கிறது. அதை விட்டும் அப்பாற்பட்டு எந்த வஸ்துவும் கிடையாது. சமதுன் அஹதுன் பல் ஹுவ மின் வராயிஹிம் முஹீத்துன். நிச்சயமாக அந்த உஜூதாகிறது சமதாக யாரின் பக்கமும் தேவையற்றதாக இருக்கிறது. அஹதுன் தனித்ததாக ஒற்றையானதாக இருக்கிறது, இன்னொன்று இல்லை. பல் ஹுவ மின் வராயிஹிம் முஹீத்துன், அது அந்த அனைத்து சிருஷ்டிகளையும் சூழ்ந்ததாகத்தான் இருக்கிறது. அனைத்து வஸ்துக்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு வஸ்துவுடனும் அது இருப்பதுடனே அனைத்து வஸ்துக்களும் சூழ்ந்ததாகவும் அது இருக்கிறது. அண்ணல் உஜூத லைசலஹு வராவும், நிச்சயமாக இந்த உஜூதாகிறது இதற்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு இடமும் கிடையாது. சமதுன் அகதுன், நிச்சயமாக இந்த உஜூதாகிறது யாரின் தயவும் தேவையும் அற்றதாக இருக்கிறது. அகதும் ஒற்றையானதாக இருக்கிறது. அதாவது அதுதான் இருக்கிறது, அதனுடனே எந்த வஸ்துவும் கிடையாது. அப்ப அந்த உஜூதை தவிர இன்னொரு இடம் இருக்குதுன்னு சொன்னா அப்ப அந்த இடம் ஒரு மஹ்லூக், உஜூதை தவிர இன்னொரு மஹ்லூக் இருந்துச்சு வந்துடும். அதை விட்டு உஜூது பரிசுத்தமானது.
அது மட்டும்தான் இருந்தது. அந்த உஜூதாகிறது அனைத்து சிருஷ்டிகளையும் சூழ்ந்து கொண்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு வஸ்து உடனே இருப்பதோடு அந்த ஒவ்வொரு வஸ்துவையும் சூழ்ந்ததாகவும் அந்த உஜூத் இருக்கிறது. வலைத்த வராவு ஷைஉன், அந்த உஜூதுக்கு அப்பாற்பட்டு உஜூதை விட்டு வெளியில எந்த வஸ்துவும் கிடையாது. இல்லல் அதம், அதமை தவிர, அதமை இல்லை என்றார், வேற எதுவும் கிடையாது. இதான் சூத்தியாக சொல்லாயிருக்கும். லைஸ வராவுல்லாஹி மர்மியும், அல்லாஹ் தஆலாவுக்கு அப்பால் எந்த ஒரு இடமும், எரியப்படக்கூடிய எந்த ஒரு இடமும் கிடையாது. அதாவது நீங்க ஏதாவது கல்லு போட்டாலும் அது ஹக்தாராவுக்கு அப்பால் போய் எதுவும் விழுகக்கூடியதாக இல்லை. அதே சமயத்துல கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், நீங்க பூமிக்கு 7 பூமிகளுக்கு கீழே ஒரு வாரியை போட்டாலும் அதுல ஹபீத அரல்லா, அல்லாஹ் மீது தான் உங்களுக்கு விழுகுமே ஒழிய அல்லாஹ்வுக்கு அப்பாற்பட்டு எந்த இடமும் கிடையாது என்று ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. லா ஹக்த வலா ஹல்க, அப்பாற்பட்டு எந்த ஒரு ஹக்கும் கிடையாது, எந்த ஒரு ஹல்கும் கிடையாது. அதாவது அந்த உஜூதுக்கு அப்பாற்பட்டு எந்த வஸ்துவும் கிடையாது. நான்காவது விஷயம் என்னவென்றால், அன்னல் முத்தனஇம வல் முத்தஅல்லிம في كل شيء هو الحق المقيد بصورة العارضة عليه. أن المتنعم والمتعلم في كل شيء هو الحق المقيد بالصورة العارضة عليه لا الوجود، فإنه منزه بإطلاقه عن كل قيد. நிச்சயமாக இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவரும் துன்பங்களை அனுபவிக்க வலி வேதனைகளை அனுபவிக்கக்கூடியவனும் ஒவ்வொரு வஸ்துவிலேயும் சூரத்தில் ஆறுவத்தி அழகி சூரத்துகள் அதில் உள்ள அந்த அத்திலே உண்டான சூரத்துகளை கொண்டு முகையதாக இருக்கும்படியான ஹக்காக இருக்கும் உஜூத் அல்ல. பேர்ல ஆரியமா இருக்க அந்த உஜூத், அந்த வஸ்துக்களின் பேர் ஆறுதலா இருக்குது, அந்த அந்த ஹக்கு ஒருவருக்கு உடம்பு சுடுது, காய்ச்சலா இருக்கு, ஒருத்தருக்கு தலைவலியா இருக்கு, ஒருத்தருக்கு ஜலதோஷமா இருக்கு. 3 பேர் 3 விதமாக கஷ்டத்தானுங்க. 3 பேரும் 3 விதமான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஒருத்தர் ராஜா மாதிரி ஜாலியா இருக்கு, ஒருத்தர் ராஜா மாதிரி ஜாலியா இருக்கிறாரு, முத்தனஹீமா இருக்காரு. இவங்க 3 பேர் முத்தஅல்லிமா இருக்கிறாங்க, வேதனை அனுபவிக்கிறாங்க. அனுபவிக்கிறது யார்? சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறது யார்? சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறது யாரு? அதனால்தான் மஸ்தான் சாப்பா சுக துக்கம் மற்றையான் சும்மா இருக்க அருள் புரியும். அதனால்தான் மஸ்தான் சாப் சுக துக்கம் மட்டும் சும்மா இருக்க அருள் புரியும் என்று கேட்கிறேன். ரெண்டும் முத்தாசில் ஆகக்கூடாது, இரண்டைக்கு வந்து முத்தாசில் ஆகக்கூடாது. புத்தகம் இல்லைன்னா ஆர்வத்தும் அதை சொன்னார். أن المتنعم والمتعلم في كل شيء هو الحق المقيد. هو الحق المقيد. حقيقة நீங்க அனுபவிக்க முடியாதுங்க. புத்தகம் மனசு செய்யலாம், எப்படி செய்யணும்? எப்படி கூட இருந்தாலும் அப்போ அந்த ஹல்த நப்ஸ் அத உணரலாம், அனுபவிக்கலாம். உஜூதுக்கு பறக்கத்து உஜூதுல அனுபவிக்க முடியாது. அதே உஜூத்
மறுபடியும் அவன் பேர்ல கருணை காட்டும் போது அஸ்தகுஃபிருல்லாஹ் சொல்றது அறிவனா ஆசகனங்கள் வருஷங்கள் பிடிக்குது. இவனுக்காக அவன் தானே சொல்றான், தஸ்பீஹிலிருந்து அவன் தான் சொல்றான், தன்மையிலிருந்து மசலா அதுமே அவனுள்ள திக்கு அந்த காலத்துல அல்லாஹ் 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 அல்லாஹ்வுக்கு சில மஜ்லிஸ்ல பக்கத்துல மெதுவா காதல் சொல்றாங்க அல்லாஹ் தான் நீங்க சொன்னா நடக்கிறதும் உணர்ச்சி பரவசம் கண்ணு பார்த்தா ரோஜா பொம்மா அது வரையும் நாம் அல்லா 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 அல்லாஹ்வை நான் திக்ர் செய்கிறேன். இனி எங்கிருந்து வந்து கேள்வி வரும்ல, ஒரு பாட போயிடணும்ல. அவனுடைய இடத்தை கொடுத்தது பிறகு உட்காருங்க, எழுந்திரிங்க, நான் உட்காந்துக்கிறேன், மறுபடியும் எழுந்திரிங்க, உட்காருங்க. அல்லாவுக்கு இடம் கொடுத்தா கொடுக்கணும் நவுது. நீ சுத்தமா இடம் கொடுக்கல வேணா சொல்லிட்டா என்னெல்லாம் புள்ளி செய்யும் வைக்கணும், அது திருப்பி வைக்கணும். நான் பொறுப்பாளனாக இருக்கேன், பொறுப்பேற்றது அல்லா எல்லா காரியங்களும் செய்யும். அதனால இந்த முத்தநீமா والمتعلمة إن المتنعم والمتعلم في كل شيء هو الحق حق المقيد بصورة العارضة عليه. مقيد ما شيء كان من مقيد لا لا مقيد هذا الحق ما هو شو مقيد كذي هذا وجود حقيقي அது எதை அனுபவி அது மாஸ்டர் தான் முத்தாத்திடு. நான் உங்க அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொன்னேன், ஒரு ஐஸ் கட்டிக்கு மேல இன்னொரு ஐஸ் கட்டி 100 கிலோ ஐஸ் கட்டி காரணம் மாதிரி இருக்கு, அது மேல ஃபேக்டரியில இன்னொரு ஐஸ் கட்டி இருக்கு. இப்ப அதனுடைய குளிர் இதுக்கு தாக்குமா, இதனுடைய குளிர் அதுக்கு தாக்குமா? அதே மாதிரி கருத்து ஷான காஷ்மீர்ல தான் இந்த கருத்துல வித்தியாசங்கள் தன்மையில ஹக்காவே இருக்கு. தைரியத்தில்லைங்களே இப்ப நெருப்பு மண்டாரி ஒரு செட்டியை தம்மு போட்டோம்னா அது அவசர அவசரமா இன்னும் போது நெருப்போட எடுக்கிறான் கையாளுகிறான். கடற்கடன் கம்பீரை போட்டு நெருப்பாடி அடுத்த அடுப்புறோம். இப்ப நெருப்புக்கு மேல நெருப்பு போட்டா நான் நீராக காலத்துல பாக்குறேன், நீ நெருப்பா இருக்கும், அதுக்கப்புறம் நிலவரி நீ போட்டுருப்போம் நிலவரி. இப்போ மேல போட்ட நெருப்பு கீழே உள்ள நெருப்பு சுடுமா, இது கீழே உள்ள நெருப்பு மேல உள்ள நெருப்பு சுடும். ஒரு நிமிஷாச்சுங்க அது மாதிரி உஜூதுல ஒண்ணாக்கிருக்கு. அங்கே சுகமான போது துக்கம் அனுபவிக்குங்க. அதெல்லாம் அப்பா அவர்கள் கேட்டது சுக துக்கம் மற்ற சும்மா இருக்காங்க. ரெண்டுமே வேணும், பரவசம் நிறைய வேணாம். அதான் மாசிரா கொஞ்சம் ஹத்து மாசிர் நான் முத்தாசிர், அது முத்தாசிர். அதனால எந்த அசரையும் அதை கபூல் செய்ய, எல்லா அசரையும் காட்டு. அசரமே மன அழகாக இருந்தா இப்ப நெருப்பு சுடு, நெருப்பு சுடு. நெருப்புல சுடுற தன்மை எங்க இருந்துச்சு, அது மாறணும். பச்சை விறகு நெருப்பா போன உடனே சுடுது, விறகால சுடுது, நெருப்பா போனாலும் சுடுது. பச்சை விறகு நெருப்பாக போயிடுது. அப்ப எண்ணம் மாறும் பொழுது அதனுடைய குணம் மாறுது இல்லைங்களா? இப்ப மனுஷன் நினைக்கிறான் நெருப்புல தான் அந்த அசர் இருக்கு. நெருப்புல இருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கரிச்சிருக்கான். அவங்களை கட்டியிருந்த கை கட்டு மட்டும் கரிஞ்சு போச்சு. அல்லாஹ்வில் அடங்கி இருக்கிறாங்க அப்துல் ரஹ்மான்
உருசு நடக்குது ஷப்பான், ஒரு வருஷம் உருசு நடக்குது. என்ன கராமத்துகள் அவங்களோட முதுகுல ராஜப்படம், அது ஆபரேஷன் செஞ்சுதான் சுத்தம் ராஜப்படம். அப்துல் கரீம் ஆஜாத் சொன்னார், சர்க்கார் ஆஸ்பத்திரி அப்ப அவங்க எல்லாம் தெய்வமா கொண்டாடுறாங்க. உங்களுக்கு நாங்க பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் வேண்டாம், பிளாட்ஃபார்ம் என்கிட்ட இருக்குன்னு நான் கொடுத்துக்கிறேன். நீங்க எப்போ உங்க வேலையை ஆரம்பிக்க போறீங்க மணியும் சொல்லிவிட்டோம். அவங்க நான் 10-20 ஆரம்பிச்சேன். 10-20 அப்துல் கரீம் ஆஜாத் சொல்லு நான் சொல்றேன் ஆரம்பிச்சிருக்கோம். சர்க்கார் 10-20 பார்த்தாங்க ஆரம்பிச்சு உங்க வேலை. எந்த பிளாட்ஃபார்மும் இல்லாம முதுக கிழிச்சு அறுத்து ராஜப்படம்னா அது மேஜர் ஆபரேஷன். எந்த ஹர்க்கத்தும் முஸ்லிம்ல ஒண்ணுமே இல்லை. என்ன இந்த முஜூதி கையில் இருக்குல்ல ஹக்க முக்க அதை விட்டு கடந்து சமயத்துல நம்ம ஜிஸ்மிலேயே முக்கையதுல கஷ்டம் இருக்கும், முத்தலத்துல இருக்கும். ஜரம் முழு சரீரம் அனுபவிக்கும். சமயத்துல ஒரு பகுதி வலிக்கும், தலைவலி, மற்ற பகுதியில சும்மா சலாமத்தான். சமயத்துல ஒரே ஒரு வேலை வலிக்கும், ஏனைய பகுதியில் சும்மா இருக்கும். அந்த அசர் முகையினரை ஏற்படும். முத்தலத்துக்கு ஒன்று ஆங்கிலத்தும் அலைகின்னு சொன்னாங்கன்னா அதுல பிடிச்சிட்டாங்க. அறிந்த மாருசியாக அந்த வச்சு முத்தலத்தை சிருஷ்டிகளுடைய அந்த அககாமுக்கு தகுந்தாப்புலன்னா அதனுடைய எஸ்திதாவுக்கு தகுந்தாப்புல தான் ஜோர்ச்சி அதுக்காக காட்டுறான். இப்ப காட்டும் போது உணர்வது யாரு அது கேள்வி வருது. வெறும் மாலும் நாம படிச்சிருக்கோம் உருவம். இப்போ ஒரு உருவத்தை போட்டிருக்கோம், கொழுப்புனாலும் அதுக்கு எந்த வகதும் இருக்கு, வெட்டினாலும் அதுக்கு எதுவும் இருக்கு, வெறும் உருவம். அப்ப அந்த உருவத்துக்கு உஜூது கூட சேர்ந்தாதான் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க முடியும். அப்படியா இருந்தா இப்ப இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது யாரு? ஹக்கை முகையர். மாசியத்தை செய்யும் போது ஒரு ஹல்து ஒரு நப்சுக்கு ஒரு இன்பம், அது எது உணர்ந்து அவனே தான் கூட இருந்து உணர்ந்துறான். அதனால்தான் அதுக்கு பிறகு மருந்து கொடுத்து சிரமங்களை கொடுத்து அவனை கூட இருந்து அந்த கஷ்டங்களை உணர்ந்தான். மறுபடியும் இறக்கம் அவனை கூட இருந்து அஸ்தகுஃபிருல்லாஹ்னு சொல்லுவாங்க. बोलते बोला इन्नल्लाह हुवा तव्वाबुर रहीम। तव्वाब के माने क्या? तव्वाब के माने क्या? आयत तो समझ में आया। बोलो बोलते ही वाली कुछ भी बोले तो मजा होने वाला कराने वाला कौन? वो जो भी बोलते थे अल्लाह हुवा तव्वाबुर रहीम, की शान में रही आगे इன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது ஹக்க முகையது. அது உஜூத முகையதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த முகையது இதெல்லாம் காட்டும் பொழுது உஜூத முத்தலக் இருக்குங்க, ஹக்க முத்தலக். அதற்கு எந்த விதமான இதை கொண்டு எந்த தொடர்பும் நக்சி வாய்ப்பு